சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன் சார் நானு. ஆ, ஆக்சுவலி நான் வந்து உங்கள கான்டாக்ட் பண்ண ரீசனே வந்து பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற அம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய மன்றம் வந்து எங்களுக்கு மீட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து உங்கள கான்டாக்ட் பண்ணனே. ஆ, பட் இதுல எனக்கு பேச சான்ஸ் கிடைச்சதுக்கு ரொம்ப நன்றி. நான் வந்து கல்லூரியில வந்து முனைவரா இருக்கிறேன். ஆ, ஓகேங்களா. சோ இன்னைக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட்க்கு வந்து பாத்தீங்கன்னா, அ எஜுகேஷன் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நீங்களே சொன்ன மாதிரி அரியர்ஸ் எல்லாமே நீங்க கேன்சல் பண்ணிட்டீங்க. ஆ, அதாவது எல்லாருக்குமே ஆல் பாஸ் குடுத்துருக்காங்க. ஆ, பட் அவங்க எஃபிஷியன்ட் ஸ்டூடண்ட்ஸா இருக்கிறதுக்கு, இப்ப நீங்க சொன்ன ஸ்கில் ட்ரெய்னிங்ஸ் எல்லாமே கவர்ன்மெண்ட் வந்து இப்ப நெறைய திட்டங்கள்லாம் கொண்டு வராங்க. பட் இருந்தாலும் ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து ட்ரெயின் பண்றதுக்கு தனியான ஒரு பயிற்சி மையங்கள் வந்து வச்சா நல்லா இருக்கும் சார். ம், அது என்னோட கருத்து. ம். அதே மாதிரி எங்க சென்னை டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இருக்கிற எங்களுடைய பொன்மலை செம்மல் எம்ஜிஆர் மன்றத்த வந்து மீட்டு தரணும் சார். இத வந்து கட்சியில இருக்கிறவங்களே வந்து என்ன பண்றாங்க அப்டின்னா, ஆ, இன்னொருத்தவங்களுக்கு வந்து அத வந்து ஒரு கடை நடத்துறதுக்கு ரெண்ட் விட்டுட்டு, ஆ. இவங்க வந்து மன்றமே வந்து எங்கள நடத்த விடாம பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு அந்த சோ இந்த மாதிரி இருந்தா அனுப்புங்க. ஆமா. இப்ப இளைஞர்கள் நாங்கலாம் வந்து இந்த மாதிரி நாங்க போய் கேட்டா, எங்களையே திருப்பி திட்டுறாங்க, அடிக்க வராங்க. நம்ம கட்சி நிர்வாகிகளே இந்த மாரி செஞ்சா, ஆ. எப்படி எங்களுக்கு வந்து கட்சிக்காக வொர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும்னு நீங்க சொல்லுங்க. எந்த தொகுதியில இருக்கு? இது எந்த வந்து சென்னை டிஸ்ட்ரிக்ட் சார். 103வது அண்ணா நகர் தொகுதி. அண்ணா நகர் தொகுதியா? அண்ணா நகர் ஆமா சார். 103வது வட்டம். 103வது வட்டமா? ஆமா சார். அண்ணா நகர் தொகுதி. அந்த மன்றம் பேர் என்ன? பொன்மன செம்மல். பொன்மலை செம்மல் ஆ, எம்ஜிஆர் மன்றம். சோ 1978ல நாங்க அத வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம் சார். ஆ, சோ இங்க இருக்க வட்ட செயலாளர் கிட்ட கேட்டாலும் எந்த ஒரு எஃபெக்டும் செய்ய மாட்றாங்க. ஆ. அ கேட்டா நாங்க லெட்டர் பேட்லாம் கேட்டோம் சார் அவங்க கிட்ட. நீங்க கம்ப்ளைண்ட் குடுங்க. நான் எடுத்துட்டு போய் ஹெட் ஆபீஸ்ல குடுக்குறேன். அப்போ நான் ஹெட் ஆபீஸ் கான்டாக்ட் பண்ணும்பொழுது, அங்க இருக்க கண்ணதாசன்றவர் தான் வந்து உங்கள கான்டாக்ட் பண்ண சொல்லி, சோ ம், அந்த மாதிரி இப்ப அ யங்ஸ்டர்ஸா இப்ப நாங்க தான் வந்து அதுக்காக செஞ்சுட்டு இருக்கோம். ம். இருக்கிற எந்த நிர்வாகிகளும் செய்ய மாட்றாங்க. சோ இப்ப நாளைக்கு வந்து யூத்லாம் நான் வந்து கூப்பிட்டுட்டு வரணும். சப்போஸ் வந்து கட்சி தொடர்பான நடவடிக்கைலாம் உட்கார்ந்து எழுதணும்னா, மன்றம் இல்லாம எப்படி சார் ரோட்ல உட்கார்ந்து செய்ய முடியும்? சரிம்மா. அந்த டீட்டெயில் என்னன்னு சொல்லி பார்க்க சொல்லலாம். நீங்க முனைவர்ன்னு ஓ சொன்னீங்க. எதுல டாக்டரேட் படிச்சிட்டு இருக்கீங்களா? வொர்க் பண்றீங்களா? காலேஜ்ல வந்து புரொஃபஸரா இருக்கேன் சார். அண்ட் முனைவரும் வந்து நான் படிச்சுட்டு இருக்கேன். எஸ். பிஹெச்டி வந்து இப்ப பண்ணிட்டு இருக்கீங்க. எந்த சப்ஜெக்ட்? பிஹெச்டி பிஹெச்டி வந்து எஜுகேஷன்ல பண்ணிட்டு இருக்கேன் சார். பட் நான் காமர்ஸ் புரொஃபஸரா இருக்கேன். என்னோட குவாலிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா, பிகாம், எம்காம், பிஎட், எம்எட், எம்ஃபில் அண்ட் லா வந்து கரஸ்ல போட்டிருக்கேன். அண்ட் பிஹெச்டி பண்ணிட்டு இருக்கேன் சார். சரிம்மா, சரி. பரவால்ல. ம நான் இது என்னன்னு சொல்லி பார்க்க சொல்றோமா, எனக்கு இந்த டீட்டெயில் வந்து என்னோட நம்பர்ல வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுங்க. இப்போ உங்களுக்கு இந்த Zoomல கனெக்ட் பண்றது கோஆர்டினேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா? அவங்கள்ட்ட கேளுங்க. ஆமா என் நம்பர் சார். இருக்கும். என் நம்பர் வாங்கி ஓகே சார். அதுல இந்த டீட்டெயில்ஸ் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விடுங்க. சரிங்க சார். ரைட். ரொம்ப தேங்க் யூ சார். அடுத்து யார் பேசுறீங்க?